ஹாய் வாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே உள்ள தக்காளி செடி பார்த்திங்க, அது ஓரளவு ஈல்டு கொடுத்து காய்த்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த ஈல்டு கொடுக்குறப்ப பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்தில் உள்ள செடியில் தக்காளி செடியை பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக தான் காய் காய்ச்சிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு தக்காளி காய்ச்சிருக்கு. நல்லா வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா. பூ எல்லாமே நிறையா இருக்குது. அந்த தக்காளி செடியோட இந்த தக்காளி செடி தான் நல்லா நிறையா காய்ச்சிருக்கு. ஆனால் இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ரவுண்டு சைஸ் இல்லாமல் நீட்ட போக்கில் இருக்குது இந்த தக்காளி. பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்திங்களா. வெள்ளை நிறத்தில் வந்து அடுத்து க்ரீன் கலரில் மாறி அதுலேயும் அடியில் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு தக்காளியை. இதில் நிறையா ஈடு இந்த தாட்டி, அதோடு இது அதிகமாகவே காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வேப்பம்புண்ணாக்கும் வேப்பெண்ணெய் கரைசல் தான் தெளிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பூச்சி நிறையா தாக்குதல் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதில் எல்லாம் பூச்சிகள். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் வேப்பெண்ணெயாக தான் மாற்றி தெளிச்சிக்கிட்டுருக்கேன். ஓரளவு பரவாயில்ல, நிறையா பூட்டு காய்ச்சி வந்திருக்கு. நம்மளால் முடிஞ்ச இடத்துல கொஞ்சம் காய்கறியோ மரமோ பழமோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டோம்னா தான் நல்லது. ஒவ்வொருவரும் விவசாயம் செய்து பாருங்கள். ஓகே வாஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் வாஸ், தேங்க்யூ.